ஈரல் வாழைக்காய் கிரேவி. நம்ம எப்போ ஈரல் வாங்கிட்டு வந்தாலும் ஆயில் போட்டு வறுத்து சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஆனால் அந்த மாதிரி ஆயில் போட்டு வறுத்து சாப்பிடும்போது ஈரலுடைய பெனிஃபிட் போயிடுதுங்க. இந்த மாதிரி கிரேவியாக சாப்பிடும்போது ஆயிலும் நமக்கு கம்மியாக கிடைக்கும், கூடவே வெஜிடபிளும் நம்மளுக்கு கிடைக்கிது, உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ஈரல் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 ml தயிர் சேர்த்து நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணி அந்த ஈரல் ஃபுல்லாக அந்த மசாலா நல்லா கோட் ஆகணுங்க. அந்த மாதிரி கோட் ஆனது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் தாளிப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ரம்ப இலை. இது ஆப்ஷன் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு மனம் கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து நல்ல கொஞ்சம் ப்ரௌனாக வருங்க, நல்ல ஒரு மனம் வரும். அந்த ஸ்டேஜில் ஈரல் மசாலாவை சேர்த்து கிளறி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வரதுக்குள்ளே வாழைக்காயை தோல் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஈரல் வெந்திருக்கும் பாருங்கள், நல்ல எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 100 ml திக் தேங்காய் பால் சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் குக்கரை மூடி ஒரு விசில் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈரல் வாழைக்காய் கிரேவி ரெடி. இதில் டேஸ்ட் பண்ணும்போது எது ஈரல் எது வாழைக்கானே தெரியாது, ரெண்டுமே ஈரல் மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரசத்தோடு வச்சு சாப்பிடுங்க, சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.